ஹலோ, பார்ட்டி வராங்க. கூட யாராவது வர்றாங்களா? இல்லை, அந்த அம்மா மட்டும் தான் வராங்க. ஓகே அண்ணே, பார்ட்டி வந்துட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடாதே. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இரு. பார்ட்டி வராங்க. இல்லை இல்லை, அம்மாவும் கூட டிரைவரும் வராங்க. அம்மா, நீங்க மட்டும் வாங்க. பெட்டியை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வாங்க. சுரேஷ், அம்மா, ஏன்டா உன்னை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? என்னாச்சுடா உனக்கு? வாமா தாயே, 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்த மகாலட்சுமியே வா. என் பிள்ளை ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சத்தம் போடக்கூடாது, இது வியாபாரம். பணத்தை கொடுத்துட்டு சத்தம் போடாம உன் மகனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, நான் சத்தம் போடல. இத பாரு, நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்க. இந்த பணம் என் பிள்ளைய அவுத்து விட சொல்லு. டேய் அப்பாச்சி, பொட்டியை வாங்கிக்கடா. இந்தா. அண்ணே, இனி பார்க்கலாமா? டேய், சுத்த கேன பயலா இருக்கிய. பெத்த அம்மா மவன் மேல வச்சிருக்கிற பாசத்தையே எடை போட்டு பார்க்கலாங்கிற. அவங்களுக்கெல்லாம் பணங்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கும்டா. வைடா. நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டல, முதல்ல என் பிள்ளைய அவுத்து விட சொல்லு. இப்படி அவசரப்பட்டா எப்படி? இது சுரேஷ கடத்தினதுக்கான கூலி. ஆனா அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய், அந்த பத்திரத்தை எடுறா. இந்த பத்திரத்துல நீ அழகா ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் போயிட்டே இருங்களே. அம்மா, இந்த இடத்த விட்டு கிளம்புமா. போமா. எங்க போ 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 போன்னு சொல்ற? எங்க போக சொல்ற? சிவலோகத்துக்கா போக சொல்ற? சொத்து எம்பிட்டு வேணாலும் வாங்கலாம், நீ காம்ப்ளெக்ஸ் கூட கட்டலாம். ஆனா உசுறு போயிட்டா? ஏய், உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ கிளம்புமா. சுரேஷ், அம்மா தாயே, 10 மாசம் இந்த சுரேஷ வயித்துல சுமந்து பெத்த புண்ணியவதிய 30 வருஷமா வளர்த்தவள. உனக்கு உன் சொத்து பெருசா இல்ல உன் மகன் உசுறு பெருசா? டேய், நான் செத்து போயிட்டா உனக்கு சொத்து கிடைக்காது. அங்கனதான் தம்பி தப்பு பண்ற. இதுல உன் அம்மா கையெழுத்து போட்டுச்சுன்னு வச்சுக்கேன், கொடைக்கானல் பங்களா மட்டும்தான் போகும். நீ செத்து போயிட்டேன்னா உன் சொத்து மொத்தமும் வரதராஜங்கிட்ட போயிடும். அவன் அவ்வளோ பெரிய தில்லாலங்கடி. அதனால ஒழுங்கா கையெழுத்து போட சொல்லு சாமி. டேய், அண்ணன் சொல்றாருல, கையெழுத்து போட சொல்ல வேண்டியதானே? ஏய், போட சொல்றேன். ஏமா கையெழுத்து போட மாட்டா? சொல்றா. ஏ அப்பாச்சி, ஏ மாரியப்பா, இவெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டான்டா. என் பிள்ளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்போ பத்திரத்துல கையெழுத்து போடுறியா? கையெழுத்து தானே வேணும். நான் போட்டு தரேன். வேண்டாமா? அப்ப சுற்ற வேண்டியது. ஒண்ணும் பண்ணிடாதீங்க, கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. இந்த கையெழுத்து போட்டுருமா? இதுதான் பெத்த பாசங்கிறது. அம்மா போடாதம்மா. பாத்தீங்களாடா மாரியப்பா அப்பாச்சி? அம்மா சொன்னா கேளுமா, போடாதம்மா. அடிக்கிறவன் அடிச்சாக்க அம்மியும் நவர். கையெழுத்து போடு. கையெழுத்து போடாதீங்கம்மா.
வா பாண்டி, ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரத்தம் சிந்தித்தான் ஆகணுங்கிறிய, என்ன பண்றது? கரெக்டா? ரத்தம் சிந்ததான் போகுது. ஆனா ஏன் ரத்தம் இல்ல, ஓ ரத்தம். இங்க பாரு பாண்டி, அவங்க கொடுத்த 2 லட்சத்துல 50 தரேன். பேசாம போயிடு. 50 வேண்டாம், 5 போதும். 5? புரியல? 5 வரைக்கும் என்ற அதுக்குள்ள கன்னை கீழே போடு. 1 2 3 ஆதி 4 பாத்தியா பாண்டி, நீ எனக்கு குறி வச்ச அங்க பாத்தியா? நல்ல புள்ளையா மரியாதையா கன் எடுத்திருப்பா. எடுறா டே. Come on, move! ஆதி வேண்டாம். இத கொண்டு போய் திசைக்கு ஒண்ணா போட்டுட்டு வா. ஊர் பூரா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டி, டிவில உன்னை இன்டர்வியூ பண்ணாங்களே, அது எப்ப வரும்? இன்னைக்கு 8 மணி நியூஸ்ல வரும். அப்படியா? ஹலோ, என்னங்க பார்த்துட்டு உள்ள ஓடுறீங்க? இல்ல, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்காக தான் போனேன். உள்ள வாங்க.
ஹாய் பாண்டியன். ஹாய். வாப்பா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இன்னைக்கு டாக் ஆஃப் த சிட்டியே நீ தான். டீ கடைக்கு டீ கடை, தெருவு குதிரை, எங்கே பார்த்தாலும் உன்னோட புகழாரம் தான். இன்னைக்கு தான் மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதியே தெரியுதுன்னா பாரு. ரொம்ப புகழாத, உட்காரு. இதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, நீ, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தான். இந்த தன்னடக்கம் தானே வேணான்றது. என்னங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, ஸ்வீட்லாம் ஒன்றும் இல்லையா? மா, பால் பாயசம் வைமா. நீ பண்ணு, அவளை விட்டுறாத, சகிக்காது. அதானே, அவங்கள மட்டன் தட்டாட்டி உனக்கு தூக்கம் வராதே. போன் அடிக்கிறதுல அட்டன் பண்ணு. ஹலோ. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாண்டியன் இருக்காரா? இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுமா. ஒரு நிமிஷம். என்னங்க, உங்களுக்கு தான் ஃபோன். யாரோ ஒரு லேடி பேசுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. தம்பி, நான் சுரேஷுடைய அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஊருக்குள்ள அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டேன். இப்ப நாங்க இருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லப்பா. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன்னை பெத்தவ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. அம்மா செல்ல கொடுமா, நான் ஒரு பேசுறேன். நிமிஷம்ப்பா. ஹலோ சார், நான் சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். உங்களுக்கு ஒரு ட்ரீட் தரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஃபேமிலியோட வந்து கலந்துக்கணும் சார். கண்டிப்பா வரும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. நீங்களே ஒரு டேட் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்லயே வச்சுக்கலாம் சார். ஓகே சுரேஷ். தேங்க்யூ ஸோ மச் சார், வரேன்னு சொன்னதுக்கு. இட்ஸ் ஓகே. பை. என்னடா பாராட்டுக்கள் குவித. கிட்னாப் ஆன பையனும் அம்மாவும் பேசினாங்க. வழக்கமான பாராட்டுகள் தான். பாண்டியா, சொல்ல மறந்துட்டேன். அநேகமாக உனக்கு வேற ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றேன்? ஆமாண்டா, எஸ்பி ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க. என்னங்க இது, நல்ல காரியம் பண்ணிருக்காரு. இதுக்கு பாராட்டி கௌரவிக்காம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொல்றீங்க? ஏய், வாயை மூடுறியா? ஏய், அப்படி இல்லைம்மா. இப்போ நம்ம ஏரியாலாம் பதட்டம் குறைஞ்சி போச்சு இல்லையா? இந்த மாதிரி இன்னும் சில ஏரியாக்கள்ல ரவுடிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அங்கெல்லாம் பாண்டிய மாதிரி ஒரு கட்ஸ் உள்ள ஆள் தான் இருக்கணும். அதுவும் ஒரு கௌரவம் தானே. பிரபல ரவுடி மதுரையில் சுட்டுக் கொலை. இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு பாராட்டு. குட். அண்ணே, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். யமுனா. என்னப்பா பேப்பர்ல? நம்ம மாப்பிள கிரிஜாவோட ஹஸ்பண்ட் என்கவுண்டர்ல ஒரு பெரிய ரவுடி சுட்டு கொண்டு இருக்காரு. பேப்பர்ல வந்து பாரு. யார்? பாண்டியன் மாமா? ஆமா. எங்க மாப்பிள பாக்குறதுக்கு சாதுவா இருந்தாலும் கலக்கி இருக்காரு. நான் பார்த்து வச்ச மாப்பிள சிங்கம் மாதிரி. இங்க பாரு சங்கரா, உடனே கிரிஜாக்கு போன் பண்ணி மாப்பிளைக்கு பாராட்டு சொல்லணும். ஓகே, வாங்க போலாம். கிரிஜா, எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. ஹலோ. வணக்கம் மாப்பிள, நான் கிரிஜாவோட அப்பா பேசுறேன். வணக்கம் மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள. தேங்க்ஸ் மாமா. ஒரு சராசரி மனுஷனா வாழ்த்து சொல்லிட்டேன். ஆனா ஒரு பொண்ணோட அப்பாவா பயமா இருக்கு மனசுக்குள்ள. செத்தவன் மதுரையிலேயே பெரிய ரவுடியாமே. அதான் அந்த ரவுடியா போயிட்டானே, அதுக்கப்புறம் என்ன பயம்? இல்ல, அந்த குரூப்னால உங்களுக்கு ஏதாவது? மாமா, நான் யூனிஃபார்ம் மாட்டும் போதே பயத்தை கட்டி வச்சுட்டேன். அப்படியே ஒருவேளை நான் டியூட்டியில் இருக்கும்போது என் உயிர் போனாலும் கெட்டவனை அடிச்சுட்டு தான் போகும். அதுக்கு இல்லை மாப்பிள, நான் எதுக்கு சொல்றேன்னா அது வந்து. என்ன பண்ணீங்க? மாமாவை பாராட்டத்தை விட்டுட்டு பயமுறுத்திட்டு இருக்கீங்க. மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பா சொன்ன எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என் மனசுல தைரியத்தை தவிர வேற எதையும் வச்சுக்க மாட்டேன் யமுனா. வெரி குட், சூப்பர் டயலாக்.
நீங்க தான் மாமா நெஜ ஹீரோ. நீங்க மட்டும் சினிமால சேர்ந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ ஆயிடலாம். இவ அதுக்கு மேல சினிமால சேர்ந்தா சிவகாசி துப்பாக்கியில தான் சுட முடியும். உண்டாமா போனேன். மாப்பிள்ள வணக்கம், பட்டாபி பேசுறேன். வணக்கம் மாமா, சொல்லுங்க. உங்களை நேர்ல வந்து வாழ்த்தணும்னு ஆசை. கண்டிப்பா நேர்ல வரேன். யமுனாவோட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு ரெட்ட சந்தோஷத்தோட உங்களை வந்து வாழ்த்தி வரவேற்கிறேன் மாப்பிள்ள. சரி மாமா, நான் கொஞ்சம் அவசரமா எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போகணும். நீங்க போங்க மாப்பிள்ள. உங்களை பாராட்டுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. கிரிஜா கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம். உங்க பெரியப்பா பேசுறாரு, பேசு. ஹலோ கிரிஜாவாம்மா, நான் பெரியப்பா பேசுறேன். நல்லா இருக்கியா? ஃபேமஸான இன்ஸ்பெக்டர் மனைவி ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பெரியப்பா. வாழ்த்துக்கள் மட்டும்தானா? ட்ரீட் எதுவும் இல்லையா? ட்ரீட் தானே, வச்சிருவோம். யமுனாவுக்கு நிச்சயதார்த்தம் பேசிட்டு இருக்கோம். முடிவான பிற்பாடு நானும் உங்க அப்பாவும் அங்க வரோம். உன்னை கூட்டிட்டு வந்து பெரிய விருந்தே வச்சிடலாம். சரி பெரியப்பா, அப்பாட்ட கொடுங்களேன். இருக்காருமா, பேசு. ஹலோ கிரிஜா, அம்மாடி, அப்பா மேல கோவமா? சாச்சா, எனக்கு என்னப்பா உங்க மேல கோவம்? இல்ல, உன்னை பார்க்க வர முடியறதில்ல, அதனாலதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க போன்ல பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா கொடுங்கப்பா, நான் பேசணும். ஒரு நிமிஷம், யமுனா உங்ககிட்ட பேசணுமா? ஹாய் கிரிஜா. யமுனா, ஹலோ ஹலோ ஹலோ. யமுனா, ஹலோ. என்னப்பா ஃபோன் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்லம்மா, மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு நிறைய ஃபோன் கால் வரும் இல்லம்மா, அதனால கட் ஆயிருக்கும். நைட் பேசிக்கலாம். ஹலோ. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மே